சுனாமியை கண்ட அஞ்சும் கோயில் எது என்று உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவிலை சுனாமியோ அல்லது பிற இயற்கை பேரிடர்களோ எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, கடல் அலைகள் 2 அடி உள்வாங்கியதற்கு காரணமும் கந்தனே. இவ்வாறாக முருகனின் திருவிளையாடலால் இன்றும் கோவில் பாதுகாக்கப்படுகிறது. இதற்கு காரணம் 2 விதம் இருப்பதாக பலர் கூறுகின்றனர். முதலாவதாக, வருண தேவன் தன் எல்லையை விட்டு 1 அடி கூட முன்னே வரமாட்டேன் என்று வேலனுக்கு செய்த சத்தியம். இரண்டாவதாக, எம்பெருமான் முருகனும் சூரபத்மனும் போரிட்ட போது சூரபத்மன் திடீரென தன் உருவத்தை மிகப்பெரிய மாமரமாக மாற்றி கடலுக்கு கீழே மறைந்து கொண்டான். இந்நிகழ்வை கண்டு சூரனை நோக்கி வேல் வீசிய எம்பெருமான் முருகனுக்கு பயந்து கடல் அலைகள் விலகிச் சென்றன என்றும் பலர் கூறுகின்றனர். அந்த வடிவேல் மரமாக மாறியிருந்த சூரபத்மனை 2ஆக பிளந்து சூரபத்மனின் ஒரு பகுதியை சேவலாகவும் மற்றொரு பகுதியை மயிலாகவும் மாற்றி சேவலை தன் கொடியிலும் மயிலை தன் வாகனமாகவும் மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்ல, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் சூரசம்ஹாரம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க, தோஷங்கள்